ஒரு மனிதருக்கு 2 திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை நான் சொல்றேன். அப்ப இது நெகட்டிவ் தானே சார் அப்படின்னா 2 திருமணம் ஊர்ல இருக்கவங்களுக்குலாம் ஆகல. இந்த மிகப்பெரிய அளவுல பெரிய பயமுறுத்துவது வந்து இந்த 7.5 சனி. அதை விட மிக முக்கியமானது அஷ்டமத்து சனி. சனி என்பது நீதிபதி. நீங்கள் போன ஜென்மத்தில் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் அவர் தண்டனை கொடுக்கக்கூடிய காலமே இதுதான் சொல்லி உங்களை ஏமாத்துவாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் மறக்கவே இயலாத நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த 7.5 சனியில் தான் நடக்கும். உடனே வந்து 7.5 சனி நல்லது இல்லை, அஷ்டமத்து சனி நல்லது இல்லைன்னு சொன்னாங்கன்னா ஜோசிகாரங்களை நம்பாதீங்க. ரொம்ப கடினமான ஒரு வேலையை இலகுவாக்குவதற்கான காலங்களாக இந்த 7.5 சனி காலங்கள் இருக்கு. பக்தி கஃபே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. தொடர்ச்சியாக இந்த சேனலில் ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் தொடர்பான பல தகவல்களை பேசிட்டு வரோம். எல்லாத்தையுமே வந்து லாஜிக்கலாகவும் விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய வகையிலையும் எளிமையாகவும் பேசிட்டு வரோம். அதன்படி இன்று நான் பேசக்கூடிய தலைப்பு எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய மிக முக்கியமான பயம். பொதுவாக ஜோசியத்தில் நானும் நெகட்டிவாக தான் சொல்கிறேன், எல்லாரும் நெகட்டிவாக தான் சொல்கிறாங்க. இருந்தாலும் என்னுடைய நெகட்டிவ் என்பது உங்கள் ஜாதகத்தில் ஒரு மனிதருக்கு 2 திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை நான் சொல்கிறேன். அப்போ இது நெகட்டிவ் தானே சார் அப்படின்னா 2 திருமணம் ஊரில் இருக்கவங்களுக்குலாம் ஆகலை. அப்போ யாரோ ஒருத்தவங்களை குறிப்பிட்டு நான் சொல்கிறேன். அந்த 2 திருமணம் ஆகக்கூடிய நபரை குறிப்பிட்டு சொல்கிறேன். அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விதிகளை தான் சொல்கிறேனே தவிர வேற ஒன்றும் சொல்ல. அப்போ அவருக்கு அந்த பிரச்சனை இருக்குன்றது தான் சொல்கிறேன். அப்போ இல்லாமல் இல்லை இருக்குல்ல, அப்போ அது நெகட்டிவ் தான். இருந்தாலும் அது வந்து அவருக்கான யூனிக்கானது. இப்போ இன்னொரு தகவல் இருக்குது. இந்த மூக்கு 2 ஓட்டை இருக்கிறவங்க பூரா குற்றவாளின்னு சொன்னால் எப்படின்னா எல்லாத்துக்கும் இருக்குது. அப்போ எல்லாருக்கும் காமனாக பொதுவாகவே எல்லாத்தையும் பயமுறுத்தக்கூடிய ஜோசியர்கள் தனியாக இருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா பொதுவாக எல்லா ஜோசியர்களும் இந்த வேலையை செய்கிறாங்க. இப்போ உங்களுக்கு சந்திராஷ்டமம் வந்தா அன்னைக்கு எதுவுமே செய்யக்கூடாது, வீட்டை பூட்டிட்டு பெட்டில் படுத்துக்கணுன்ற மாதிரி சொல்கிற ஜோசிக்காரங்க இருக்காங்க. நிறைய பேர் எனக்கு சந்திராஷ்டம் இன்னைக்கு, அதனால தான் நான் வந்து இப்படி பேசுகிறேன்னு சொல்லக்கூடிய ஜோசியர்கள் இருக்காங்க. நான் வந்து அன்னைக்கு ஒரு 10 கஸ்டமர் வந்தாங்க, நான் அன்றைக்கி பலனை சொல்ல சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லி உங்களை உருட்டக்கூடிய ஜோசியர்கள் இருக்காங்க. அப்போ சந்திராஷ்டமங்கிறது யார் யாருக்கு வரும் அப்படின்னா எல்லாத்துக்கும் வரும். உங்களுடைய ஜாதகத்தில் கூடிய சந்திரனுக்கு நடப்பு சந்திரன் 8ல் போகிறது சந்திராஷ்டமம்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லாருக்கும் வரும் தானே. அப்போ இது மாதிரி எல்லாருக்கும் வரதை வைத்து ஒரு மனிதனை பயமுறுத்துவது இதில் மிகப்பெரிய பயம். ஏன்னா சந்திராஷ்டமங்கிறது மாதத்தில் ஒரு நாள், அது பரவாயில்ல, அன்றைக்கி ஏதோ ஒரு விரதம் இருந்த மாதிரி இருந்துட்டு போயிடலான்னாலும் இந்த மிகப்பெரிய அளவில் பெரிய பயமுறுத்துவது வந்து இந்த 7.5 சனி. அதை விட மிக முக்கியமானது அஷ்டமத்து சனி. இப்போ 7.5 சனி அப்படிங்கிறது சனி என்ற கிரகம் லக்னத்துக்கு 2-1-12 போனா அல்லது சந்திரனுக்கு 2-1-12 போனா 7.5 சனின்னு ஒரு கால்குலேஷன் இருந்துச்சு ஒரு காலத்தில். ஆனால் நம்ம மக்கள் வந்து பொதுவாக எனக்கு என்ன லக்னம்ன்றது தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க எத்தனை பேருக்கு உங்கள் லக்னம் தெரியும்னா கண்டிப்பாக உங்களுக்கு லக்னம்னானே எல்லாம் தெரியாது, இந்த லக்னம் என்னன்றதும் தெரியாது. ஆனால் எல்லாருக்கும் உங்களுடைய ராசி என்னன்னு தெரியும் இல்லையா? அப்போ உங்கள் ராசியை வைத்து நான் உங்களை பயமுறுத்த வேண்டும் என்றால் அந்த ராசியை சார்ந்து உங்களை நான் குழப்ப வேண்டும். அப்போ நீங்கள் இந்த மகர ராசியில் இருக்கீங்களா, இப்போ மகர ராசியிலேயோ தனுசு ராசியிலேயோ கும்பராசியில், அதாவது அந்த ராசிக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் அந்த ராசியிலையும் கோச்சார சனி வரும்பொழுது உங்களுக்கு 7.5 ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கடுத்து இந்த கோச்சார சனியிலிருந்து 8வது இடத்துக்கு அந்த ஜாதகத்தில் கூடிய சந்திரன் இருந்தால் அப்போ சந்திரன்லேருந்து 8வது இடத்துக்கு கோச்சார சனி வரும் பொழுது அட்டமத்து சனி ஆரம்பிச்சிருச்சு. அப்ப சனி தன்னுடைய பார்வையில் 8வது பார்வையில் 8ஆம் பார்வையாக சந்திரனை பார்த்தாலோ அல்லது சனி சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துக்கு 12-1-3-2 போனாலோ 7.5 சனியாகவும் அட்டமத்து சனியாகவும் சொல்றாங்க. இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா சனி என்பது நீதிபதி. நீங்கள் போன ஜென்மத்தில் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் அவர் தண்டனை கொடுக்கக்கூடிய காலமே இதுதான் சொல்லி உங்களை ஏமாத்துவாங்க. ஆனா வாழ்க்கை ஃபுல்லாக நான் நிறைய வீடியோக்களில் கேட்டிருக்கேன், நீ வந்து 7.5 சனி நடக்கிறதுக்கு முன்னாலேயோ அஷ்டமத்து சனி நடக்கிறதுக்கு முன்னாலேயோ என்ன காஞ்சிபுரம் கலெக்டராக இருந்த இல்லைங்களா? அப்ப உங்களுடைய லைஃப் வந்து அதாவது ஒரு லாங் ஸ்பேன். இது வந்து அப்படியே ஒரு கிராஃப் மாதிரி ஏறி குறைஞ்சிக்கிட்டு இருக்குமே தவிர அந்த 7.5 சனியில் மட்டும் உங்களை அடிக்கும்னு சொல்லுவாங்க. 7.5 சனியில் புதுசாக வீடு கட்டக்கூடாது, 7.5 சனியில் எந்த நல்ல இதுவும் செய்யக்கூடாது. நிறைய பேர் வீடு தொழில் ஆரம்பிக்க போவாங்க, ஐயே மகர ராசி நீங்கள் 7.5 சனி ஆச்சு இப்போ போய் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பாத சனியில் இருக்க ஆரம்பிக்காதீங்க, கும்பராசியா ஜென்ம சனியில் போயிட்டு இருக்க ஆரம்பிக்கக்கூடாது சார், தப்பு பண்ணிடுவீங்க சார் அப்படின்வாங்க. அப்போ இந்த ஒரு 7.5 வருஷம், அட்டமத்து சனி ஒரு 3 வருஷம், அப்போ 10 வருஷம், 30 வருஷத்துக்கு 10 வருஷத்தை என்ன செய்வாங்க, அந்த சனி சுற்றி வந்துட்டு தான் இருக்குது. 30 வருஷத்துக்கு ஒரு தடவை அதே இடத்துக்கு வந்துகிட்டே இருக்குது. அப்போ இதை சுற்றி வரக்கூடிய பகுதிகளில் இங்கே ஒரு 7.5, இங்க ஒரு 2, திருப்பி இங்க ஒரு 7.5, இங்க ஒரு 2னா ஒவ்வொரு 30 வருஷத்துக்கும் 10-12 வருஷத்தை சும்மாவே உட்காந்து கழிக்கணும்னு சொல்லுவாங்க ஜோசிக்காரங்க. இது லாஜிக்கில் ஒத்து வராது சார். இந்த 7.5 சனிலேயே அஷ்டம சனியில் என்ன சார் நடக்கும் அப்படின்னா பொதுவாக சந்திரன் மீது சனி போகும் பொழுது சந்திரனுடைய குணாதிசயங்களை இது என்ன செய்யும், பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். பூஸ்ட் என்ன, சந்திரன் என்னது, வெளிநாட்டு பயணங்கள். நிறைய பேர் பாருங்க 7.5 சனி நடக்கும்போது தான் ஃபாரினுக்கே போயிருப்பாங்க. நிறைய பேருக்கு 7.5 சனி நடக்கும்போது தான் பெர்மனன்ட் ரெசிடென்ஸ்னு சொல்லக்கூடிய பிஆர் கிடைச்சிருக்கும் ஃபாரின்ல. நிறைய பேர் வீடு கட்டுறது அப்போ தான் கட்டியிருப்பாங்க. நிறைய பேர் வந்து இந்த ஊர்லேருந்து அடுத்த ஊருக்கு, அப்போ பெண்கள் இந்த ஊர்லேருந்து அடுத்த ஊருக்கு எப்போ போகிறாங்கன்னா கல்யாணம் ஆகிறப்ப போகிறாங்க. பெண்களுடைய ஜாதகத்தில் 7.5 சனி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகிருக்கும், குழந்தை பிறந்திருக்கும்.
அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் மறக்கவே இயலாத நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த 7.5 சனியில் தான் நடக்கும். உடனே வந்து 7.5 சனி நல்லதில்லை, அஷ்டமதி சனி நல்லதில்லைன்னு சொன்னாங்கன்னா ஜோசிகாரங்களை நம்பாதீங்க. நீங்கள் வந்து உங்களுடைய அப்பாவுக்கு பாருங்க, அவங்க அம்மாவுக்கு பாருங்க, அவங்க அண்ணன் தம்பிகளுடைய ஜாதகங்களை எடுத்து பாருங்க. அவங்களுக்கு எப்போ 7.5யும் அஷ்டமதி சனி நடந்திருக்கோ அப்போ தான் அவங்க வாழ்க்கையில் மறக்க முடியாத மிக முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருக்கும். அதே போலவே உங்கள் ஜாதகம் நடக்கும்போது இதில் 7.5 சனியில் இன்னும் ஒரு உருட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு சனி மங்கு சனி, அடுத்து வந்து பொங்கு சனி, அடுத்து வங்கு சனின்னு சொல்லி கணக்கு இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பாடம் கற்பிக்குமா, 2வது சனி நிறைய கொடுக்குமா, 3வது சனி கொடுத்ததெல்லாம் பிடிங்கிட்டு திருப்பியுமே வந்து அவங்கள ரெடியாக வைக்கணும் ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்படி எதுவுமே இல்லை. சந்திரனை கோச்சார சனி தொடும் பொழுது சந்திரன் தொடர்பான நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். அஷ்டமத்து சனிக்கு அதே தான். அப்போ சனி 8ஆம் பார்வையாக சந்திரனை பார்க்கும் பொழுதோ அல்லது சனி 6ஆம் பார்வையாக சந்திரனை பார்க்கும் பொழுதோ அவர்களுக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சந்திரன் தொடர்பான பாசிட்டிவான விஷயங்கள் நடக்குது. அப்போ பொதுவாகவே இந்த வீடு கட்டும் பொழுது நம்ம அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு பிரச்சனைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ 7.5 சனியில் அவங்க அம்மாவுக்கு உடம்பு பிரச்சனை வரும். ஏன்னா சனியை சந்திரன் தொடுறதுனால சந்திரன் என்பது சனி, சந்திரன் என்பது தாய் என்பதால் அவங்க அம்மாவை இந்த சனி தொடும் பொழுது அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு விஷயங்கள் கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாங்கக்கூடிய தன்மை வரும். இந்த 7.5 சனியில் எல்லாத்துக்கும் என்னன்னா, நான் வந்து ரொம்ப வருஷமாகவே துணி வச்சுக்கிட்டு இருக்கேன், இந்த பக்கம் ஷோல்டர் ஃபுல்லாக வலிக்குது அப்படின்னு லேடிஸ் சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு 7.5 சனி வரும்போது ஒரு வாஷிங் மிஷின் அவங்க வீட்டுக்காரர் வாங்கி கொடுப்பார். அப்போ புரிஞ்சுக்கோங்க, நம்ம சோம்பேறியாவில் நம்மளுக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்குது. நம்ம வந்து என்ன செய்கிறோம், நிதானமாகிறதுக்கான வாய்ப்புகள். அப்போ ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காரு அவங்க வீட்டுக்காரரு, சைக்கிள் தொடையெல்லாம் வலிக்குது, காலெல்லாம் வலிக்குதுங்கிறாரு. அவங்க ஒய்ஃபு காசெல்லாம் சேர்த்து வச்சு அவருக்கு ஒரு எக்ஸல் சூப்பர் வாங்கி தருவாங்க. இப்போ புரிஞ்சுக்குங்க, இந்த இடத்துல வந்து ரொம்ப கடினமான ஒரு வேலையை இலகுவாக்குவதற்கான காலங்களாக இந்த 7.5 சனி காலங்கள் இருக்குது. இதெல்லாம் அனுபவத்தில் பொருத்தி பாருங்கள். நான் சொல்கிறது பொய்னா ஒன்றும் கவலை இல்லை. உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் இருக்காங்க, எல்லாருக்கும் 7.5 சனி வரும் இல்லையா? எல்லாருக்கும் 7.5 சனி காலங்களில் என்னென்ன நடந்துச்சு நல்ல விஷயங்கள்னு சொல்லி அப்படியே லிஸ்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கே புரியும். 7.5 சனி, அஷ்டமது சனி, இந்த சந்திராஷ்டமம் எல்லாமே மக்களை குழப்புவதற்காக அல்லது பரிகாரம் செய்யறதுக்குன்னே சரிங்களா? இந்த 7.5 சனியில் 7.5 சனி ஆரம்பித்தா எல்லாரும் திருநள்ளாறு ஓடு, சனீஸ்வரன் எங்கெல்லாம் இருக்காரோ அதெல்லாம் விரட்டி பிடிச்சி அவரை கும்பிடுறது. மீதி காலங்கள்லாம் சனியன் வீட்டில் கொடுப்பறம் திட்டுறது இல்லைங்களா? அப்போ இதெல்லாம் விட்டுருங்க. அதுக்கு என்ன கும்பிட்டாலும் உங்களுக்கு விதி தானே வரப்போகுது. நீங்கள் என்ன ஆகணுன்றது விதி தானே. அப்போ அமெரிக்காவில் இருக்கிறவனுக்குலாம் 7.5 சனி வந்தப்போ எந்த சனீஸ்வரனை போய் கும்பிட்டான்? ஆப்பிரிக்காவில் இருக்கிறவன் ரஷ்யா இருக்கிறவன் எதை போய் கும்பிட்டான்? அதெல்லாம் இல்லை. கடவுள் வழிபாடு என்பது நமது ஆன்மாவுக்கானது, நம்மளுடைய புத்திக்கானது, நம்மளுடைய நன்றி உணர்வுக்கானது, நம்மளுடைய நிம்மதிக்கானது. நமது வாழ்க்கை எப்போதுமே மாறாதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் 7.5 சனி வந்தாலும் சரி, 8.25 சனி வந்தாலும் சரி, உங்களுடைய பணிகளை சரியாக செய்யுங்கள். அஷ்டமத்து சனியில் கண்டிப்பாக நீங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை உணர்வீர்கள், அடைவீர்கள் என்ற அடிப்படையில் நம்ம இன்னும் நிறைய தகவல்களை அடுத்தடுத்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.